हरि ओम. நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் ஐயா. எல்லோருக்கும் நமஸ்காரம். வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. வணக்கம். நமஸ்காரங்க ஐயா. நமஸ்காரங்கம்மா. வாழை வணக்கங்க ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கங்களம்மா. வணக்கம் ஐயா. நமஸ்காரங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்கள். வணக்கங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்கள் ஐயா. வணக்கங்கள். ஐயா வணக்கம் ஐயா. சாம்பசிவம் ஐயா. வணக்கங்கள் ஐயா. வணக்கங்கள். ஐயா பராபரத்துலயும் இருக்கா ஐயா இது டைரக்டா? இல்ல, இப்ப புதுசா இது கூகுள் லிங்க்குங்க ஐயா. அதாவது கூகுள் மீட். சரி சரி. அது நம்ம அப்பப்போ கிரியேட் பண்ணிக்கலாம்ல லிங்க். ஓகே ஓகே. நன்றி. ஏன்னா ஒரே லிங்க் வச்சுக்கிட்டா போர் அடிக்கும் இல்லையா, அதனால சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நன்றி நன்றி. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரங்கம்மா. சரி, இப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறது டைட்டில் என்ன பார்த்தோம்? நமஸ்காரம் சுவாமிஜி. நமஸ்காரங்கம்மா. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அதாவது டைட்டில் வந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், என்னோட உடம்பே இல்லை அப்படின்ட்டாரு, இப்போ திருப்பி உடம்பை வளர்க்குறேன் உயிர் வளர்க்குறேன்ட்டு ஏதோ புதுசாக சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இந்த விஷயம் என்ன அப்படின்னாங்கம்மா, அதாவது இங்க இறைவன் தன்னை வெளிப்படுத்துவதற்காக உருவாக்கிய இந்த உலகம் அப்படிங்கிற இந்த பிரபஞ்சம் தான் தன்னை அனுபவமாக்குவதற்கான கருவி. இப்போ அதனால இறைவனும் எப்படி இருக்கிறான், நமக்குள்ள உயிரா உணர்வா இருக்கிறான் இல்லையா. வணக்கம் ஐயா. வணக்கம் இல்லையா. வணக்கம். இப்போ இறைவன் வந்து நமக்குள்ள உயிராய் உணர்வா இருக்கிறான். இப்போ அப்படிப்பட்ட இறைவன் வந்து உயிராய் உணர்வா இருக்கிறவனை நம்ம இந்த உடம்பை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த உடம்பு இல்லாமல் இறைவனை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உடம்பு ஆரோக்கியமா இருந்தால் தானே நம்ம இறைவன் யார் நான் யார் இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதை வந்து திருமூலரும் தன்னுடைய அனுபவத்தில் பாடுறாரு பார்த்தோம். அந்த பாட்டு என்னன்னா, உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேனேன்னு திருமந்திர பாடல். அப்ப ஏன் அந்த பாடல் வந்து திருமூலர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு புரிஞ்சு போச்சு, வெளியே தேடி பிடிக்க முடியாது இறைவனை, நமக்குள்ள இருக்கிற உயிரா உணர்வா இருக்கிற இறைவனை தான் நம்ம பிடிக்கணும். அப்ப நாம அதுக்கு இந்த உடம்பை கொஞ்சம் பராமரிச்சு இந்த உடம்புல இருக்கிற அந்த உயிரை உணர்வை அனுபவமாக்கணும். அப்படிங்கிறதுனால தான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்ட்டு ஒரு அருமையான திருமந்திர பாடல் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நாமெல்லாம் வந்து வைத்தியம் பண்ணிட்டு இருந்தவங்க தான். நான்லாம் மருத்துவம் நிறுத்திட்டேன், இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. அதனால நான் மருத்துவத்தை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதாவது மருத்துவம் எதுவுமே இங்கே கிடையாது. நம்ம வந்து மருந்தில்லா மருத்துவம், இயற்கை முறையில் நம்மளை எப்படி குணப்படுத்திக்கணும், எப்படி நம்ம சாப்பிடணும், எப்படி நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறோம். அது நம் நலம் அப்படின்னு ஒரு பிளாக்ல அதை பற்றி நிறைய நான் எழுதியிருக்கிறேன். இப்போ இதை தவிர வந்து இப்போ நம்முடைய ஆரோக்கிய மேம்பாட்டுக்கான அடிப்படை விஷயங்களை வந்து நம்ம நேச்சுரோபதிங்கிற இயற்கை முறையில் நம்ம எப்படி குணப்படுத்திக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இன்றைக்கு நம்ம வந்து அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஏன் இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்முடைய ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையில் தியான வகுப்புக்கு நிறைய பேர் வராங்க. இப்போ அந்த தியான வகுப்பில் கலந்துக்கிட்டவங்க தியானம் ஒழுங்காக பண்ண முடியறது இல்லை. காரணம் என்னன்னா, உடம்பு கெட்டு போகுது, அடிக்கடி பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் போகிறோம், மருந்து எடுக்கிறோம், கண்டினியூட்டியாக எங்களால் தியானத்தில் கலந்துக்க முடியல, அப்படி இப்படின்னு பல குறைபாடுகளை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அது ஏற்கனவே அவங்க உடம்புல வந்து உருவாக்கிக்கிட்ட சில தவறான உணவு பழக்கங்களும் அணுகுமுறைகளும் அவங்க உடம்புல வந்து இப்போ கெடுத்து வச்சிருக்கு. இப்போ நம்ம தியான வகுப்புல சேர்ந்து ஒரு வாரத்திலயோ ஒரு மாசத்துலயோ எப்படி உடனே மாறிடுமா? உடம்பு கெடுறதுக்கு பல வருஷங்கள் எடுத்துக்குது. உடம்பு ரெடி ஆகிறது மட்டும் நம்ம ஒரு நாள்ல, ஒரு வாரத்துல, ஒரு மாசத்துலயே ரெடி ஆகணும்னு எதிர்பார்க்குறோம். அது சிரமம், ஏன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதனால நம்ம வந்து இயற்கையான முறையில் எப்படி நம்மளெல்லாம் குணப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத சித்தர்களுடைய மார்க்கத்தில் எளிமையான சில வழிமுறைகளை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வகுப்பை வந்து ஏற்பாடு பண்ணேன். இப்போ இந்த வகுப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நம்ம வந்து இயற்கை முறையில் நமக்கு வர்ற ஒற்றை தலைவலி, சைனஸு, ஆஸ்துமா, அப்புறம் வந்து மலச்சிக்கல், அப்புறம் நம்ம வயிறு உபாதைகள், அல்சர், இது மாதிரி எத்தனை முக்கியமான நோய்கள்லாம் இருக்கோ அத்தனையும் நம்ம குணப்படுத்திக்க முடியும். ஆனால் அதெல்லாம் வந்து மருந்து மாத்திரைகளை இல்லாமல் குணப்படுத்த முடியும். இப்போ மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற இந்த அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர் அப்படிங்கிற மருத்துவ முறையெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு தனி கலை. அதில் வந்து நீங்கள் அங்கங்கே பாயிண்ட்டை டச் பண்ணுறது, அந்த மெரிடியனை தூண்டுறது, அந்த புள்ளிகளை வந்து தூண்டி விடுறதுனால அந்த சக்தி ஓட்ட பாதை தூண்டப்பட்டு நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. இது மாதிரி நிறைய இருக்கு. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நம்ம இயற்கையாக நமக்கு திடீர்னு ஒரு தலைவலி வந்துடுது, ஒரு நோய் வந்துடுது அப்படின்னா உடனே அதில் எப்படி ரெமிடி கிடைக்கிறது அப்படிங்கிறத இது ஒரு மெத்தட் இருக்கு. பட் இது வந்து ஆண்களுக்கு எளிதாக இருக்கும், பெண்கள் கொஞ்சம் செய்கிறது சிரமமாக இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இது ஈஸி மெத்தட் தான், பண்ணால் அவங்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது என்னங்கிறத நம்ம இப்போ சின்ன சின்ன மெத்தட் தான் பார்க்கலாம். இப்போ நான் அனுப்பிச்சிருக்கிற புக்கு வந்திருக்கா பாருங்க, தெரியுதா? வந்திருக்குங்க ஐயா. ரைட். இப்போ வந்து இது வந்து உயிரோடு உறவாடுன்னு சொல்லி நான் முன்ன எழுதின புக். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்கு. இப்போ இதில் சில முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் தான் எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம மூக்கு சுத்தம் செய்கின்ற ஒரு குடுவை இருக்கு. இது வந்து நடைமுறையில் யோகாசனத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான கருவி. இது வந்து ஜல நெட்டின்னு பேர் இதுக்கு. இது யோகா கிளாஸ் போகிறவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நம்ம பாடத்திட்டங்களில் வர்ற நிறைய பேருக்கு வந்து இந்த சைனஸ், அலர்ஜி, இருமல், தும்மல் அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கான ஒரு வழி வந்து இதில் இருக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் எடுத்திருக்கிறேன். இப்போ இது வந்து மூக்கை சுத்தம் செய்கின்ற ஒரு குடுவையினுடைய பயன்பாட்டின் மூலமா மூக்கின் உள்ளே இருக்கும் தூசி, அலர்ஜி, சளி, கிருமிகள் ஆகியவற்றை அகற்றி சுத்தம் செய்ய முடியும். இப்போ மூக்கு சுத்தம் செய்யும் குடுவையினுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்கடைப்பு, சளி, சைனஸ் தொல்லைகள் குறைய உதவும், அலர்ஜி பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தரும், மூச்சு சுவாசம் சுத்தமாகும், புத்துணர்ச்சி அதிகரிக்கும், யோக பயிற்சிகளையும் பிராணாயாமத்திலும் உதவியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்குறோம். இது என்னங்க அந்த பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்க இதுதான் அது. தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்டி அப்படின்னு சொல்லுவோம், நெட்டி பாட்டுன்னு சொல்லுவோம், அல்லது மூக்கை சுத்தப்படுத்துகின்ற ஒரு குடுவை. இது நிறைய டைப்ஸ் இருக்கு. கண்ணாடியில் இருக்கு, பித்தளையில் இருக்கு, செராமிக்ல இருக்கு, பிளாஸ்டிக்ல இருக்கு. இது மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நாம் இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி அமேசான்லையும் கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு குடுவை. மூடி கழட்டிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம், அப்புறம் திருப்பி அந்த ஃபில் பண்ணி அதை வந்து நம்ம மூக்கில் வைக்கலாம். இப்போ இது வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சூடான வந்து வெந்நீர், அதாவது நம்ம குடிக்கிற குடிநீர் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ அந்த குடிநீரை வந்து காய்ச்சி வெதுவெதுப்பான நிலையில வச்சுக்கணும். ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. நம்ம கையில் தொடுற சூடு ரொம்ப வெதுவெதுப்பான சூடில் வச்சுக்கிட்டு பயன்படுத்த முடியும். நேரடியாக நம்ம அந்த தண்ணியை வந்து மூக்குக்குள்ள ஒரு பக்கம் விட்டு ஒரு பக்கம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. பயப்பட வேண்டியதில்லை. புறை ஏறிடுமா, மண்டைக்கு ஏறிடுமா அப்படிங்கிற பயம் இல்லை. தெரியாமல் செய்யும்போது ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் தண்ணி மண்டைக்கு ஏறும். அது ஒன்றும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஆனால் அது ஏன் அப்படி மண்டைக்கு ஏறுது அப்படின்னா, மூச்சை இழுத்துக்கிட்டு அவங்க தெரியாமல் தண்ணியை உள்ளே வச்சாங்கன்னா உள்ளே இழுத்துரும். ஆனால் நீங்கள் சுவாசத்தை அப்படியே முழுசாக புஷ்ஷுன்னு வெளியே அடிச்சுட்டு தண்ணியை ஒரு பக்கம் விட்டிங்கன்னா மறுபக்கம் தானாகவே அழகாக வெளியே வரும். அது எப்படி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செய்முறை என்னங்கிறத படிச்சிடுவோம். இப்போ பாருங்க, சூடான வெந்நீர், குடிநீர் மட்டும் எடுத்துக்கணும். நன்கு காய்ச்சி வெதுவெதுப்பான நிலையில் பயன்படுத்தலாம். இது தனியாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தண்ணி மட்டும் வச்சு பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் உப்பு இருக்கு இல்லையா, நம்ம சாதாரண வீட்டில் யூஸ் பண்ணுற சமையலுக்கு போடுற சால்ட் இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். ஹிமாலயா உப்பு அல்லது இயற்கை கடல் உப்பு. இதை எடுத்துக்கிட்டு அதில் அயோடைன் இல்லாத உப்பாக எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், மளிகை கடையில் இந்த கல் உப்பு விற்கிறான்ல, பேக்கெட்டில் போட்டு பழைய பேக்கெட் மாதிரி வச்சுருப்பானுங்க, அதுதான் உண்மையான உப்பு. நீங்கள் மற்றபடி இப்போ பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் வாங்கினீங்கன்னா அயோடைஸ்டு உப்புன்னு இருக்கும். அந்த அயோடைஸ்டு உப்பு நமக்கு ஆகாது, அது வாங்கக்கூடாது. சாதாரணமாக இயற்கை உப்பு நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். இப்போ செய்முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குடுவையை வந்து வெந்நீரால் நிரப்பவும். அந்த வெந்நீர்னா நம்ம வெதுவெதுப்பாக நம்ம கையில் தொடுற சூடு அந்த அளவு வச்சுக்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். அதில் அரை தேக்கரண்டி உப்பு போட்டுக்கணும். ஒரு 250 ml தண்ணீர்னா அதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். அந்த உப்பு நல்லா கரைஞ்ச பிறகு நேராக நின்று சிறிது முன் குனிந்து தலையை அப்படியே ஒரு பக்கமாக சாய்ச்சிக்கணும். அந்த குடுவை வந்து ஒரு மூக்குத்துவாரத்தின் வழியாக நீங்கள் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அந்த தண்ணி என்ன பண்ணோம்னா, இப்போ ரைட்டு நாசியில் வைக்கிறீங்கன்னா ரைட் நாசி வழியாக போய் அப்படி லெஃப்ட் நாசியில் ஈஸியாக தண்ணி வெளியே வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஏதாவது அடைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, மூக்கில் அடைப்பு இருக்குது, நல்லா சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை. வாய் வழியாக வெளியே வரும் தண்ணி.
நீங்கள் வாயையும் மூக்கையும் லைட்டாக திறந்துக்கிட்டு தான் நீங்கள் அதை செய்யணும். நான் அது எப்படின்னு செய்முறை செஞ்சு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப நேச்சுரோபதி மெத்தட் இது. இயற்கையாக செய்யலாம். பெரும்பாலான நோய்கள் பக்கத்திலே வராது, ஆக்டிவாக இருக்கலாம். பாருங்க, மெதுவாக தண்ணீரை ஊற்றவும் அது மறுபுற நாசியால் வெளியேறும். இதே முறையை மறுபக்க நாசியிலும் செய்யவும், இறுதியாக மெதுவாக மூக்கை ஊதி தண்ணீர் முழுவதும் வெளியேற்றவும் அப்படின்னு சொல்லி இது செய்முறை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது கவனிக்க வேண்டியவர்கள் என்ன அப்படின்னா, தினமும் அந்த காலை நேரம் வெறும் வயிற்றுல செஞ்சா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். தண்ணீர் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குளிர்ந்து போய் ஆரியும் இருக்கக்கூடாது, வெது வெதுப்பான சூடு. செயல்முறை முடிந்ததும் ஒரு 10-15 நிமிடங்கள் மூக்கிலோ காது தொண்டையிலோ தண்ணீர் எஞ்சி இருக்காமல் பார்த்து கொள்ளவும் அப்படிங்கிற மெத்தட்ல இங்க சொல்லப்படுது. இப்ப பாருங்க, இது வந்து நான் உங்களுக்கு இதுல காட்டினது வேற மெத்தட். இப்ப நான் வாங்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி. தெரியுதா ஸ்கிரீன்ல? தெரியுது. அதுதான் கேட்குறேன். இப்போ இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் குடுவை வாங்கிக்கலாம். ரொம்ப இதெல்லாம் கம்மி ரேட்டு தான், அமேசான்லேயே கிடைக்கும். நீங்கள் சித்த மருந்து கடை, நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. இதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பாருங்க, இப்படி ஒரு மூக்கு பக்கமாக இதை இப்படி வச்சுக்கிறீங்க. தலையை இப்படி லைட்டாக சாய்ச்சிங்கன்னா போதும். இப்படி தலையை இப்படி லைட்டாக சாய்ச்சிங்கன்னா இந்த மூக்கில் அப்படியே தண்ணி வெளியே வந்துகிட்டே இருக்கும். இந்த பக்கம் வெட்டிங்கன்னா இப்படி சாய்ச்சிங்கன்னா இந்த தானாகவே உள்ளே போகும். எப்படி அதுக்கு மேலே ஏறி இப்படி இறங்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற தண்ணி வந்து ஃபோர்ஸில் இங்கே புஷ் பண்ணி வெளியே தள்ளணும். நீங்கள் சாதாரணமாக தண்ணி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி அப்படியே அப்படி மேலே ஏறி இப்படி இறங்குறத பார்க்கலாம். வேகமாக தான் தண்ணி வெளியே வரும். அப்போ நீங்கள் ஜஸ்ட் இந்த பக்கம் வச்சுட்டு தலையை இப்படி சாய்ச்சிங்கன்னா இந்த மூக்கு வழியாக இப்படி போய் இந்த இடத்துல பூந்து இப்படியே வந்துகிட்டே இருக்கும் தண்ணி. மண்டையில் ஏறாது, புறை ஏறதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். மூச்சை வந்து அப்படின்ட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு இப்படி வச்சிங்கன்னா போதும், வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தெரியாமல் இதை வச்சுட்டு உள்ளே இழுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அப்போ தண்ணி தலையில் புறை ஏறுற மாதிரி ஆகும். ஆனாலும் ஒன்றும் உயிரெல்லாம் போயிடாது, பயந்துக்க வேண்டாம். இப்போ நம்ம எப்படி ஆற்றுலாம் குளிக்கும்போது தெரியாமல் தண்ணி உள்ளே போயிடுது, அப்போ வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரிலாக்ஸ் ஆகிடுறோமோ அது மாதிரி ஆகும். ஆனால் இந்த தண்ணி உள்ளே போய் நம்மள ஏதோ பயங்கரமாக கஷ்டப்படுத்திருச்சு, அதனால உயிர் போயிடுமா அப்படிங்கிற பயமெல்லாம் ஒன்றுமே வேண்டியதில்லை. ரொம்ப இயற்கை முறை. இப்போ இது இந்த பக்கம் பண்ணி முடிச்சிடுறீங்களா, இந்த குடுவில் இருக்கிற இத்தனை தண்ணியை ஃபுல்லாக வெளியே எடுத்துடலாம். எடுத்து முடிச்ச பிறகு திருப்பி அதே மாதிரி இன்னொரு தண்ணியை ஃபில் பண்ணிக்கிறீங்க. இந்த பக்கம் மாற்றிக்கிங்க. இந்த பக்கம் வச்சுட்டு இப்படி தலையை லைட்டாக சாய்ச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த பக்கம் வரும். இப்போ மூக்கில் அடைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மூக்கில் வராது, வாய் வழியாக வரும். அப்படிங்க எப்படி இப்படி வாயை திறந்தீங்கனாலே வாய் வழியாக வந்துகிட்டே இருக்கும் தண்ணி. உங்களை அறியாமல் அப்படியே தண்ணி வெளியே போகும். நீங்கள் குனிஞ்ச மாதிரி சாஞ்ச மாதிரி தான் செய்ய போகிறீங்க. ரொம்ப ஈஸி மெத்தட் இது. இது வந்து எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ நம்முடைய ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையில் இருக்கிற நீங்கள் பெரும்பாலான தலைவலி, உடல் வலி, இந்த மாதிரி பெரும்பாலான உபாதைகள் எல்லாத்துலையும் ரிலாக்ஸ் ஆகிடலாம். பிரச்சனையே இருக்காது. தலைவலியும் இருக்காது, எப்பயுமே பிரிஸ்காக இருக்கலாம், சுறுசுறுப்பாக இருக்கலாம், சளி பிடிக்காது. நிறைய நம்ம உடம்புல இருக்கிற பெரும்பாலான பிரச்சனைகள் போயிடும். ஆரம்பத்தில் நீங்கள் இதை வந்து ரொம்ப அதிகமான பிரச்சனை இருக்கும்போது 1 வாரம் 10 நாள் விடாமல் செஞ்சீங்கன்னா அப்புறம் சளின்னா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் க்யூர் ஆகிடும். அப்புறம் எது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீத்திங் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகிடும். நீங்களாக வந்து இப்போ அடைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த சுவாச குழாய் அடைப்பினாலும் என்ன ஆகுதுன்னா, அந்த இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்களுக்கு சுவாசம் வந்து நுரையீரலை முழுமையாக விரிக்க மாட்டேங்குது. காரணம் சளி. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண தண்ணியை எடுத்து க்ளீன் பண்ண உங்களுக்கு பெரும்பாலான நுரையீரலில் இருக்கிற அந்த சளிகள் பூரா கரைஞ்சி மலம் வழியாக வெளியேறும். அப்புறம் இந்த சளி வழியாக வெளியேறும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீ ஆகிடும், லங்ஸ் ரொம்ப ஃப்ரீ ஆகிடும். அப்போ நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எடுக்கக்கூடிய சுவாச காற்றே வந்து உங்கள் நுரையீரலை விரிக்கும். இப்போ நமக்கு வந்து அந்த நுரையீரலை விரிக்காது. ஏன் அப்படின்னா, நமக்கு உண்மையாக நம்ம மூக்கு வழியாக சுவாசம் எடுக்கிறது இல்லை, வாயு வழியாக எடுக்கிறோம். அடைச்சிக்கிட்டு இருக்கு, நிறைய வந்து கழிவுகள் வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும், தலைவலி, ஒற்றை தலைவலி, அப்புறம் அடிக்கடி தலைவலிக்குது, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அடிக்கடி சளி பிடிச்சிக்குது, எதுக்கு எடுத்தாலும் அலர்ஜி, தும்மல், இருமல், இப்படி பல பிரச்சனை இருக்கிறவங்க மருந்தில்லா மருத்துவம் நான் சொல்கிறது. எந்த மருந்து வேண்டியதில்லை. இயற்கையாக இறைவன் கொடுத்துருக்கிற வரப்பிரசாதம். இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி குடுவை வந்து அமேசானில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கிங்க. இதை பயன்படுத்தி பாருங்கள். ஒன்றும் புறையறெல்லாம் ஒன்றுமே ஆகாது. மூச்சை வெளியே அனுப்பிச்சிட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்படியே குழந்தைங்க பண்ணலாம். சின்ன குழந்தைங்கலாம் பண்ணுறாங்க. அப்படியே லகுவாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் விட்டிங்கன்னா ஒரு பக்கம் மூக்கில் வந்தே தீரும். வேற எங்கேயும் போகிறதுக்கு இடமெல்லாம் கிடையாது. இந்த பக்கம் விட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்தே தீரும். வேற எங்கேயும் இடம் கிடையாது. சரி, தெரியாமல் அடைச்சிட்டேன்னா என்னங்க ஆறுது? வாய் வழியாக வரும், வேற எங்கேயும் போகாது. தண்ணியெல்லாம் வேற எங்கேயும் போக இடமே கிடையாது. அதனால பயம் இல்லாமல் செய்யுங்க. இது ஒரு மெத்தட் இருக்குங்களா. அடுத்தது எனிமான்னு ஒரு முறை இருக்கு. இப்போ ஸ்க்ரீன் வந்துருச்சுங்களா? இப்போ இந்த எனிமா குடுவை அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ மலச்சிக்கல் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து மலச்சிக்கல் பயங்கரமா இருக்கு. டெய்லி டாய்லெட் போனால் ஃப்ரீயாக வர மாட்டேங்குது, ரொம்ப நேரம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்புறம் வந்து ஏதோ பழங்கள்லாம் சாப்பிட்டு அப்படி சமாளிக்க முடியுது, அடிக்கடி மலச்சிக்கல் வந்துடுது அப்படின்னா, நீங்கள் அந்த பெருங்குடல் தான் மலக்குடல், அதை சுத்தப்படுத்துக்க ஒரு கருவி இருக்குது. இதுக்கு வந்து எனிமா குடுவைன்னு பேர். இதுவும் நேச்சுரோபதியில் இருக்குது.
யோகா கிளாஸ்ல கொடுப்பாங்க. இது யோகா கிளாஸ் போறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் நீங்க யோகா கிளாஸ் போகாதவங்களுக்காக இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து இயற்கை மருத்துவத்துல இதுக்கு நேச்சுரோபதியில இது பயன்பாட்டுல இருக்கு. இந்த எனிமா குடுவை எப்படின்னா, குடலில் இருக்கும் கழிவுகளை வெளியேற்ற உதவும், மலச்சிக்கல் குறையும், உடல் லகுவாகும், ஜீரணம் மேம்படும், யோக பிராணாயாமம் தியானம் செய்வோருக்கு உடல் சுத்தம் செய்ய உதவும், இயற்கை மருத்துவத்தில் சில சிகிச்சைகளுக்கான முன் தயாரிப்பாகவும் இது பயன்படும் என்ற இந்த எனிமா குடுவையினுடைய பயன்பாடு இருக்கு. இப்ப இந்த எனிமா குடுவையினுடைய அமைப்பு எப்படின்னா, இந்த குடுவை வந்து பை டைப்ல, கேன் டைப்ல வருது, பை டைப்ல வருது, பிளாஸ்டிக் பேக்ல வருது, 1 லிட்டர் 2 லிட்டர் கொள்ளளவு வச்சிருக்கு, ரப்பர் பேக்ல வருது, அப்புறம் வந்து டம்ளர்ல வருது, பிளாஸ்டிக் டம்ளர்ல இருக்கு, அப்புறம் வந்து சில்வர் பாத்திரத்துல வருது, அப்புறம் அதோட ஒரு டியூப் கொடுப்பான் பாருங்க. இப்படிதான் இருக்கும். இப்ப இந்த எனிமா கேன் எப்படி இருக்கும்னா பாருங்க, வந்து பேக், பிளாஸ்டிக் பேக், இது வந்து அந்த டியூப். இந்த மாதிரி ஒரு டம்ளர் டைப்ல இருக்கும். இதை எடுத்து மேல கொஞ்சம் ஹைட்ல மாட்டினீங்கன்னா தண்ணி இது வழியா வரும். இப்படி குளுக்கோஸ் டியூப் இருக்குல்ல, அது மாதிரி இப்படி தண்ணி வெளியே வரும். பட் இதை என்ன பண்ணணும், நம்ம ஆசன வாயில சொருவிக்கணும். பட் ஆண்களுக்கும் ரொம்ப ஈஸி, பெண்களும் செய்யலாம். பட் அது கூச்சப்படுற பெண்களுக்கு கொஞ்சம் சிரமம். மற்றபடி அவங்க தனிப்பட்ட முறையில பாத்ரூம்ல இதை அழகா செய்யலாம். வயிறு அப்படி கிளீன் பண்ணி வெளியே அனுப்போம். அருமையான டெக்னிக்கு. இப்போ இது வந்து நீங்க எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அமேசான்ல ஆர்டர் போட்டீங்கன்னா விதவிதமா கிடைக்கும். இப்போ இதை குடுவை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, பாருங்க செய்முறை வந்து ஃபர்ஸ்ட் தண்ணீர் தயாரிக்கிறது. காய்ச்சிய குளிர வைத்த நீரை குடுவையில் நிரப்பவும். தேவைக்கேற்ற எலுமிச்சை சாறு, சிறிது உப்பு, வேற ஏதாவது இயற்கை மூலிகள் எது வேணா நீங்க போட்டுக்கலாம். ஏன் இது வந்து தைரியமா நம்ம செய்யலாம் அப்படின்னா, நீங்க இன்டேக் பண்றது கிடையாது. இது வந்து எந்த வகையிலயும் நீங்க வந்து வாய் வழியா உள்ள கொடுக்குற வேலையே கிடையாது. ஜஸ்ட் ஆசன வாயில சொருவிக்கிறீங்க. இந்த ஆனஸ்ல வந்து இந்த பைல்ஸ் வந்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பைல்ஸுக்கு ஒரு டியூப் கொடுப்பானுங்க. அதாவது நீங்க ஒரு ஆயின்மெண்ட்டை வந்து பாருங்க, முன்னாடி இந்த மாதிரி ஒரு நாசில போட்டு லைட்டா பிரஸ் பண்ணுங்க. அது வந்து உள்ள போய் அந்த ஆசன வாயில இருக்கிற குடல் புண்ணை வந்து ஆத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டியூப் கொடுப்பான். அதாவது ஆயின்மெண்ட். அதுக்கு எப்படி முன்னாடி ஒரு நாசில் கொடுக்குறானோ அதே மாதிரி பாருங்க, இங்க ஒரு நாசில் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து சும்மா ஒரு சின்னதா பாருங்களா இருக்கு பாருங்க. அதை காட்டுறேன் நானு. அதை ஜஸ்ட் நாம அந்த ஆசன வாயில சொருவிக்கணும், அவ்வளவுதான். சொருவிட்டு நீங்க இந்த கேனை தூக்கி மேல வச்சிட்டீங்கன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குடலுக்குள்ள போய் நிறையும். அப்படியே பின்னாடி ஆசன வாய் வழியாவே போகும். போய் அந்த மலக்குடல்ல இருக்கிற கழிவுகள்ல போய் நிறைஞ்சு மலத்தை பூரா அப்படியே லிக்விட் பேஸ்ல பண்ணும். கெட்டியா இருக்கிற மலத்தை வந்து கரைக்கும். கரைச்சிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி பூரா முடிஞ்ச உடனே அந்த டியூபை நீங்க உருவிட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அப்படியே வயித்தை பெரட்டும். உடனே டாய்லெட் போய் ஆகணும்ட்டு. அப்படிங்க டாய்லெட்டுக்குள்ள இருந்து தான் அதை செய்யவே வேணும். வேற வெளியே இருந்தெல்லாம் செய்யவே முடியாது. அப்ப நீங்க உடனே வயித்தை கலக்கின உடனே போய் நீங்க உக்காந்தீங்கன்னா அப்படியே உள்ள போன தண்ணி பூரா அடிச்சு பிடிச்சிட்டு வெளியே தள்ளும் பாருங்க. பூரா வாசன வாய் வழியா அவ்வளவு கழிவுகள் வெளியேறும். நீங்க நிறைய பேர் ரொம்ப நாள் வச்சிருக்கிற கழிவு, இந்த கரும் மலம் எல்லாம் கூட வெளியேறும். கருமையா இருக்கிற மலம், அந்த மலக்குடல் தேங்கி இருக்கிற மலம் எல்லாமே வெளியேறினா மலக்குடல் அவ்வளவு பியூர் ஆயிடும், சுத்தமாயிடும். அது ஒரே டைம்ல நடக்காது. இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு டைம் பண்றீங்க, அன்னைக்கு விட்டுறணும். மறுநாள் திருப்பி பண்ணணும். ஒரு 2 நாள் 3 நாள் இது மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா மலக்குடல் கம்ப்ளீட் கியூர் ஆயிடும். அப்புறம் நீங்க 1 வாரம் 10 நாள் செய்ய வேண்டியதில்லை. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி ஒரு முறை, அப்புறம் திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு 3 முறை. அப்புறம் நீங்க வந்து 2 3 மாசம் 6 மாசம் கூட ஆற போடலாம். எந்த ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் நீங்க சாப்பிடுற சாப்பாடுல அடுத்தது உள்ள போற புது சாப்பாட்டுல உருவாகக்கூடிய மலங்கள் மட்டும்தான் உள்ள நிற்கும். அதுவும் நீங்க மலக்குடலை சுத்தப்படுத்திட்டதுனால அது சீக்கிரம் அப்படி லகுவா வெளியே வரும். எந்த ப்ராப்ளம் இருக்காது. அவ்வளவு அருமையா இது வேலை செய்யும். இது ஒரு நேச்சுரோபதி மெத்தட் தான். எந்த மருந்தும் தேவையில்லை. ஆரம்பத்துல ஒரு 2 3 நாள் நம்ம இதை செஞ்சுக்கணும். அப்புறம் வந்து அதுவே வயிறை கிளீன் பண்ணி அழகா அனுப்பும். மலக்குடல் அவ்வளவு சப்போர்ட்டா இருக்கும். இது எப்படி பண்றது அப்படின்னா, தண்ணீர் தயாரித்தல் தான். அந்த குடுவையில் நிறைச்சு அந்த எலுமிச்சம்பழ சாறு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நீங்க வெறும் தண்ணியிலே செய்யலாம். வெறும் தண்ணியில பிளைனா அப்படி போட்டீங்கனாலே அப்படியே அடிச்சு பிடிச்சி வெளியே தள்ளிடும். அப்புறம் நீங்க 2 நாள் கழிச்சு கூட எலுமிச்சை சாறு இதெல்லாம் விட்டீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற கிருமிகள் இதாகும். உப்பு போடும்போது உள்ள இருக்கிற கிருமிகள் சாகும். அப்ப மலக்குடல் வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி மின்னும். இப்போ இந்த ஆடு வெட்டுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவன் தண்ணியை போட்டு நிரப்பி அந்த பிளட் எல்லாம் வெளியே எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த குடல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். எந்த அழுக்கும் இருக்காது. அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மலக்குடல் வந்து கண்ணாடி மாதிரி ஆயிடும். அப்ப அவ்வளவு சுத்தமா குடல் இருக்குன்னா உங்களுக்கு நோயே இருக்காதுங்க. அவ்வளவு ஒரு பியூர் ஆரோக்கியம். எவ்வளவு அருமையா, அவ்வளவு பிரிஸ்கா இருப்பீங்க. அவ்வளவு சுறுசுறுப்பு. அப்படி ஒரு ஆக்டிவா இருக்க முடியும். இது எப்படின்னா, குடுவை சுமார் வந்து 2 ஒரு 3 அடி உயரத்தில் தொங்க விடணும். ரப்பர் குழாய் இணைத்து அதன் இறுதியில் அந்த மூக்கி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஆசன வாய்க்குள்ள சொருவிக்கணும். வசதியாக பக்கவாட்டில் சிலர் படுத்துக்கலாம். வெளியிருந்து படுத்துட்டு செஞ்சுட்டு உள்ள போறவங்க இருப்பாங்க. நம்ம பாத்ரூம்ல குனிஞ்ச மாதிரி நின்றுகிட்டு இதை சொருவினாலே போதும். நிமிர்ந்து நிற்க முடியாது, குனிஞ்சு நின்றுகிட்டா தான் இது உள்ள போகும். இது வந்து அப்படியே குனிஞ்சு நின்றுட்டு உள்ள சொருவிட்டீங்கனாலே அது தண்ணி பூரா உள்ள அப்படியே தானா இறங்கும். உங்களுக்கு அப்படியே அந்த 1 டம்ளர் தண்ணி காலி ஆயிடும். காலியான பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டியூபை மட்டும் எடுத்து விட்டீங்கன்னா போதும். ஆசன வாயிலிருந்து கொஞ்ச நேரம் வயிறு கலக்கி
உள்ள போன தண்ணி பூரா அந்த கெட்டி மலத்தை அடிச்சிட்டு வெளியே கொண்டு வந்துரும். அப்போ அவ்வளவு அருமையா வயிறு சுத்தமாகும். அது வந்து யாரு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா, மலக்குடல்ல புண்ணு இருக்கு, பைல்ஸ் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த இடத்துல கையே வைக்க முடியல, ரணம் மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க இதை செய்ய முடியாது. ஏன்னா இது டியூப் சொருகும் போது அந்த புண்ணு தொந்தரவு பண்ணும், கஷ்டப்படுத்தும். நார்மலா இருக்கிறவங்க மலச்சிக்கல் அடிக்கடி வந்துடுது, எனக்கு ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்குங்கிறவங்க எளிமையா செய்யலாம். இது வந்து வயசு பசங்களுக்கு, வயசு பெண்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையான லகுவான மெத்தடு. டாக்டர்கிட்டயே போக வேண்டியதில்லை. அப்போ அந்த மெத்தட்ல நம்ம செய்யணும். சுமார் 2-5 நிமிடங்கள் வந்து நம்ம இது தண்ணி உள்ள போன பிறகு பொறுத்துக் கொள்ள முடிஞ்சா நல்லா இருக்கும். அப்புறம் பிறகு கழிவறையில் சென்று தண்ணீரும் கழிவுகளும் வெளியேறும் வரை சுத்தம் செய்யவும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இப்ப கவனிக்க வேண்டியவை என்ன அப்படின்னா, இதை தினமும் செய்ய வேண்டியதில்லை. மலச்சிக்கல், வயிற்று வலி போன்ற தொந்தரவுகள் அடிக்கடி இருந்தால் வாரம் ஒரு முறை ஆரம்பத்தில் செய்யலாம். மருத்துவர் அல்லது நிபுணர் ஆலோசனையுடன் அவசியம் இதை செய்ய வேண்டும். குடல் புண், மூல நோய், குடல் நோய்கள், கர்ப்பம் போன்ற நிலையிலே இதை தவிர்க்க வேண்டும். கருவை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு மருத்துவர் அறிவுரை இல்லாமல் செய்யக்கூடாது. இப்ப இதை வந்து எப்படி சொல்றோம்னா, யோகா சுத்தி கிரியா முறையில் ஒன்றாகவும் நேச்சுரோபதி சிகிச்சை முறைகளும் பயன்படுத்தப்படுகிறது என்று நம்ம இந்த மெத்தடை பார்க்கிறோம். இப்ப இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இது காட்டிட்டேன், இருந்தாலும் இங்க காட்டுறேன் பாருங்க. இப்ப இது வந்து ஒரு டம்ளர். இப்ப இந்த டம்ளர்ல பாருங்க, இந்த டியூப் அதுலயே வரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம், இந்த நாசில் டைப்ல இது இருக்கு. ஜஸ்ட் இது வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு இது வேணும்னா வச்சுக்கலாம். அவனே அதுல வந்து இந்த கண்ட்ரோல் இருக்கும், இந்த குளுக்கோஸ்ல கண்ட்ரோல் பண்ற மாதிரி. அதுல அடைச்சிங்கன்னா தண்ணி வராது, அதை ரிலீஸ் பண்ணினா தண்ணி ஃபுல்லா வெளியே வந்துடும். ஆனா இது ஒண்ணுமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம இதை சொருவிட்டு அந்த லிவரை ஓப்பன் பண்ற மெத்தட் ஒன்று இருக்கும், அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா பிளைன் இதை வாங்கி அப்படியே நம்ம ஆசன வாயில சொருவிட்டோம்னா, சும்மா இந்த ஆயின்மெண்ட் போடுற இருக்காங்க இல்லையா, அந்த மெத்தட்ல தான் இது கொடுப்பாங்க. இது வந்து வாங்கும்போதே ஒரு 2-3 ஸ்பேர் இருக்கும். வாங்கிட்டு நம்ம அந்த ஆசன வாயில இதை சொருவிட்டோம்னா தண்ணி இது வழியா நீங்க ஃபுல் பண்ணி இப்படி தூக்கி மேலே கொஞ்சம் ஹைட்டா மாட்டிட்டீங்கன்னா, ஒரு 2-3 அடி ஹைட்ல மாட்டிட்டீங்கன்னா, தண்ணி வந்து அப்படியே இந்த டியூப் வழியா வந்து ஆசன வாய்க்குள்ள போயிட்டு மலக்குடலை நிறைச்சிக்கும். இதுல இருக்கிற தண்ணி பூரா போய் மலக்குடலை நிறைஞ்சிடும். நிறைஞ்ச உடனே மலக்குடல் தானாவே சுத்தமாகி உங்களுக்கு வந்து பெரும்பாலான நோய்கள் இருக்காது உடம்புல. அதாவது பெரிய நோய்களும் வராது, உங்களுக்கு அன்றாட வேலைகள் செய்யறதுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய மற்ற நோய்களும் வராது. இதெல்லாம் இயற்கை முறையில, மருந்தில்லா மருத்துவ முறையில செய்யக்கூடிய ஒரு நேச்சுரோபதி மெத்தடுங்கிறதுனால இதெல்லாம் கையாளலாங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ இந்த வகுப்புல வந்த எல்லாருக்கும் சாத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா சாத்தியப்படுத்திக்கிறவங்க படுத்திக்கிங்க, பயன்பாட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றேன். இது ஒரு மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையில கிளாஸ்க்கு வர்றவங்களுக்கு வந்து அந்த தியான வகுப்பை டிஸ்கண்டினியூ பண்ணாம தொடர்ந்து பயணம் பண்ணும்போது தான் நம்ம இந்த உடம்பை கருவியை வச்சு அந்த உயிரை பிடிக்க முடியும். நம்ம இந்த உடம்பையே சரியா கவனிக்காம அலட்சியமா இருந்துட்டு அந்த நோய் இந்த நோய் 1008 பிரச்சனைன்னு வச்சுக்கிட்டு தலைவலிக்குதுன்னா எப்படி தியானத்துல உட்கார முடியாது. மலச்சிக்கல் இருக்குன்னா எப்படி தியானத்தில் வருவீங்க? முடியாது. சரி, தியானத்துல உட்காரும் போது வயிறை கலக்குது, எப்படி தியானத்தை வருவீங்க? தியான கிளாஸ்ல கலந்துக்கிறீங்க, அந்த அம்மா தியான கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அப்படியே கண்ணை மூடி தியானத்துல இருக்கும்போது வயிறு கலக்குது, உடனே நீங்க டாய்லெட் போவீங்களா? தியானத்துல இருப்பீங்களா? உடனே அடிச்சு பிடிச்சி டாய்லெட்டுக்கு போகணும். ஏன்? நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் அனுபவ உண்மைகள் தானே. அப்ப அதனால என்னன்னா பிரச்சனை என்ன? இப்ப நம்மளால தியான கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. அப்ப ஏன் தியானத்தை கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல? மலத்தை ஒழுங்கா வெளியேற்ற தெரியல, மலச்சிக்கல் அடிக்கடி இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை. அப்ப இதுல இருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா இந்த மாதிரி இயற்கை முறையில நாம நம்மளை குணப்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்புங்கிறதுக்காக இந்த ஒரு வழிமுறையை சொல்றேன். அடுத்தது இன்னொரு டெக்னிக் இருக்கு, இது ஒரு எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ ஸ்கிரீன் வந்திருக்குங்களா? வந்திருக்குங்கய்யா. இப்போ வந்து பாருங்க, இதுக்கு வந்து சூரிய வைத்தியம்னு பேரு. இப்போ இந்த சூரிய வைத்தியம் என்கிறது வந்து சன் பாத், ஹெலியோதெரப்பின்னு இது வந்து ஆங்கிலத்துல சொல்லுவோம். இது இயற்கை வைத்தியத்துல நேச்சுரோபதியில ஒரு முக்கியமான சிகிச்சை முறை. இது எப்படின்னா, இப்போ சூரியனுடைய கதிர்களை வந்து நம்ம ஒரு வெப்பத்தோட அந்த வெளிச்சத்தோட நம்ம உடலுக்குள்ள வாங்கும்போது நம்ம உடல் வந்து சக்தி ஓட்டம் பெறுகிறது. ஏன்னா நம்ம உடம்பு வந்து சூரியனை சார்ந்து தான் இயங்குது. நம்முடைய இயற்கை உடல் வந்து பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில படைக்கப்பட்டிருக்கிறதுனால சூரிய ஒளி இல்லைன்னா நம்ம உடம்பு நிலைக்காது. ஏன் நிலைக்காதுன்னா, இங்க படைக்கப்பட்ட ஜீவராசிகள் எல்லாமே சூரியனை சார்ந்து வாழுகின்றன. ஒரு நாள் சூரியன் வரலன்னா மறுநாள் நமக்கு எல்லாருக்குமே உடம்பு கெட்டு போயிடும். அப்ப ஏன்னா அந்த சூரியனுடைய தேவை அவ்வளவு அத்தியாவசியமா இருக்கு. அப்ப நம்ம அந்த சூரியனுடைய தேவையில சூரியனிடமிருந்து நம்ம பெறுகின்ற சக்தியினால நம்ம வந்து நோயின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ சில நோய்களுக்கு மருந்தாகவும் இந்த சூரிய ஒளி பயன்படுது. சூரிய ஒளியின் மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்டமின் டி உருவாக்கம். இப்ப இந்த விட்டமின் டி வந்து உங்களுக்கு வெளியே எந்த உணவுலையும் கிடைக்காது. நீங்க வெளியே வந்து என்ன சாப்பாடு, என்ன மூலிகைகள், என்ன கீரைகள், என்ன பழங்கள், காய்கறிகள்ல இந்த விட்டமின் டி வந்து கிடைக்கிறது இல்ல. சூரிய ஒளியிலிருந்து பெறக்கூடிய ஒரு முக்கியமான விட்டமினா இருக்கிறதுனால இது ஆரோக்கியத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் எலும்புக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை விஷயமா பார்க்கிறோம்.
இப்ப ரத்தம் வந்து இங்க ரத்தம் சுத்தம் செய்யறது அப்படின்னா இந்த சூரிய ஒளியில நீங்க எந்த அளவுக்கு நிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடம்பு வந்து தூய்மையா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும், ரத்தம் சுத்தமாகும். இப்ப சூரிய கதிர்கள் ரத்தத்தின் கிருமி அளிக்கும் சக்தி தருகின்றன. நரம்பு அமைப்பு சீராக்கம், மன அழுத்தம் குறையும், மனநிலை சுறுசுறுப்பாகும். தோல் நோய்கள்ல வந்து புண், சொறி, எக்ஸிமா போன்ற நிவாரணம் தரும். உடல் வெப்பம் சீராகும். அது வந்து எப்படின்னா ட்ரிபிள் வார்மர்ங்கிற அந்த குளிர் பிடிப்பு, சளி, சைனஸ் அப்படிங்கிற முறைகள்ல நமக்கு பிரச்சனைகள் இருக்குல்ல, இதை பூரா சரி பண்ணும். இது எப்படிங்க சூரிய வைத்தியம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்முறை பாருங்க. காலையில 6:30ல இருந்து 8:30 மணி வரைக்கும் டைம் சூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அந்த நேரத்துல போய் வெயில்ல நிக்கணும். மாடியில மொட்டை மாடி இருந்தா மொட்டை மாடி, இல்ல கீழ நார்மலா எங்க இடம் இருக்கா, சூரியன் உங்க மேல படுற மாதிரி ஒரு டைம் எடுத்து அங்க போய் நில்லுங்க. உங்களுக்கு 6:30ல இருந்து 8:30 மணி வரைக்கும் டைம். உங்களுக்கு எவ்வளவு நேரம் முடியும்? 1/2 மணி நேரம் முடியுமோ, 1 மணி நேரம் முடியுமோ, அப்படி போய் நின்று அந்த சூரிய கதிர்களை உள் வாங்குங்க. அதனாலதான் இப்ப நிறைய பேர் இந்த வாக்கிங் எல்லாம் போறாங்க இல்லையா, வாக்கிங் எல்லாம் போகும்போது அது தானாவே சூரியன்ல அந்த சக்தி நமக்கு கிடைச்சிடும். அது நம்ம சூரிய ஒளி நம்ம உடம்பு மேல படப்பட அந்த சக்தி நமக்கு உள் போய் நமக்கு வேலை செய்யும். அது வாக்கிங்னால மட்டும் கிடைக்கிறது இல்ல, அந்த சூரிய கதிர் நம்ம மேல படுறதுனாலயும் நமக்கு அந்த சக்தி கிடைக்குதுங்கிறது தான் இங்க உண்மை. அப்ப இது வந்து நீங்க காலை மாலை தேர்ந்தெடுத்து ஒரு வாக்கிங் மாதிரி வச்சுக்கலாம், சூரியனை வந்து சக்தி பெறுவதற்காகவும் பயன்படுத்திக்கலாம். அப்ப மாலை நேரம் ஒரு 4:30ல இருந்து 6 இப்படி வச்சுக்கலாம். ஆனா மதிய நேரம் தவிர்க்க வேண்டும். ஏன்னா அப்ப கதிர்கள் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும். அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து அதிகமா சூரியன் கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா மதியான நேரம் 10-11 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை பீம்ஸ் வரும். அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நமக்கு பாதிப்பு உண்டு பண்ணும். அதனால அப்ப போய் நம்ம வெயில்ல அலையக்கூடாது. அப்படி அலைஞ்சிங்கன்னா அது நீர் குறைபாடு ஏற்படும். அப்ப நமக்கு தண்ணி தாகம் எடுக்கும். அப்புறம் இந்த மாதிரி சிறுநீர் வந்து மஞ்சளா வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும். அதனால கூடுமான வரைக்கும் வெயில்ல அலையிறத தவிர்த்துக்கணும். இப்ப காலை நேரத்துல செய்யறது எப்படி செய்யணும் அப்படின்னா, உடலை நேரடியாக சூரிய கதிர்களுக்கு காட்ட வேண்டும். மெதுவாக 10 நிமிடத்தில் தொடங்கி நாளடைவில் அது 20-30 நிமிடங்கள் வரை செய்யலாம். முதல்ல ஒரு 10 நிமிஷம் காட்டலாம், அப்புறம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் இப்படி நீடிச்சுக்கலாம். நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு தெரிகிற மாதிரி ஃப்ரீயா உட்காந்து மேல மொட்டை மாடியில அப்படி இப்படி நின்னோம்னா பிரச்சனையே இல்லை. நல்லா சூரிய ஒளி நம்ம உடம்பு முழுசா உள்வாங்கும். அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம உருவாக்கி நம்ம உடம்பை வந்து தயார்படுத்திக்கணும். உடலின் மென்மையான பருத்தி துணி அணிந்திருந்தாலும் ஒளி புகும், ஆனால் நேரடி தோல் வெளிப்பாடு சிறந்தது அப்படின்னு நீங்க சொல்லப்படுது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, பெண்கள் வந்து ஒரு லேசான பருத்தி ஆடை அணிந்து கொண்டு போய் சூரியன் ஒளியில நிக்கலாம். ஆண்கள் வந்து அப்படி வெறும் உடம்போடு நிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆண்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, அவங்க மொட்டை மாடியில போய் வெறும் உடம்போடு நின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பெண்கள் வந்து ஒளி புகக்கூடிய அந்த பருத்தி ஆடைகள் அணிந்து கொண்டு வெளியே போய் நிக்கிறது நல்லது. பாலியஸ்டரோ வேற ஏதோ கட்டிட்டு இருந்தீங்கன்னா அது சூரிய ஒளி உள்ள ஊடுருவது தடையாகும்ங்கிறது சொல்லப்படுது. சிறப்பு முறைகள் என்ன அப்படின்னா, சூரிய நீர் வைத்தியம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இது எப்படின்னா, இப்போ நீல நிறம், பச்சை நிறம், சிவப்பு நிறம் அப்படிங்கிற கண்ணாடி பாட்டில் நீங்க வாங்கி வச்சுக்கணும். இந்த கண்ணாடி பாட்டில்லாம் வந்து இந்த பிராந்தி கடையில கிடைக்கும். பச்சை கலர் கண்ணாடி பாட்டில், சிகப்பு கலர் கண்ணாடி பாட்டில், ப்ளூ கலர் கண்ணாடி பாட்டில்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு பிராந்தி, வெளிநாட்டு ஒயின் குடிக்கிறவங்க வச்சிருப்பாங்க கண்டிப்பா. அந்த கடைகள்ல கிடைக்கும். அந்த கண்ணாடி பாட்டில வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள தண்ணீரை ஊத்தி நீங்க காலையில போய் ஏர்லி மார்னிங் வச்சிடணும். 6 மணிக்கெல்லாம் வச்சிட்டீங்கன்னா அந்த சூரியனுடைய சக்தி வந்து அந்த கண்ணாடி பாட்டில் வழியா ஊடுருவி அந்த தண்ணிக்குள்ள போகும். தண்ணிக்குள்ள போச்சுன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த தண்ணி அந்த வெயிலே இருக்கணும் அந்த பாட்டில். அப்ப நல்லா சூடேறி கிடக்கும். அப்படி சூடேறின தண்ணி வந்து நீங்க உதாரணத்துக்கு ஒரு 6 மணிக்கு வைக்கிறீங்கன்னு வைங்களேன், மத்தியானம் ஒரு 12 மணிக்கு போறீங்க, நல்ல வெயில்ல என்ன இருக்கும், அந்த தண்ணி வந்து சூடேறி கிடக்கும். அந்த கண்ணாடியினுடைய நிறம் வழியா சூரிய கதிர்கள் உள்ள ஊடுருவி இருக்கும். அப்போ அந்த நீல நிறம் பாட்டில்ல நீங்க தண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த நீல நிறத்தினுடைய சக்தியை அந்த நீர் பெற்று விட்டுருக்கும். பச்சை நிற பாட்டில தண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த பச்சை நிறத்தினுடைய சக்தியை அந்த தண்ணீர் பெற்றுக் கொண்டிருக்கும். சிவப்பு நிற பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா சிவப்பு நிறத்தன்மையை அந்த நீர் பெற்றிருக்கும். இப்போ நீங்க இந்த 3 கலர் பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு தினம் ஒரு கலர்ல நீங்க தண்ணி அது மாதிரி ஊத்தி வச்சு மேல சூடு பண்ணி அந்த தண்ணியை நீங்க குடிச்சுக்கலாம். அந்த தண்ணி அருமையான தண்ணி. எப்படி அந்த தண்ணி வேலை செய்யுதுங்க? நீல பாட்டில்ல நான் தண்ணி ஊத்தி வச்சு சூரிய கதிர் வழியா அந்த தண்ணி போனா என்ன நடக்கும் பார்க்கலாம், பின்னாடி சொல்றேன். அப்ப இங்க பச்சை நிறம், சிவப்பு நிறம், நீல நிறம் இந்த 3 நிறங்கள் வழியா நீங்க சூரிய கதிர்களை வந்து கண்ணாடி பாட்டில் வழியா நீர்ல பட வச்சு அந்த தண்ணியை நீங்க குடிக்கணும். ஏன்னா இந்த கலர் வந்து நம்ம உடம்புல சம்பந்தம் இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கராஸ் இருக்கு இல்லையா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. அப்போ அந்த ஒவ்வொரு கலர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கு. நமக்கு கணையம், கண்டீரன், மண்ணீரல் இப்படி உறுப்புகள் இருக்கு நமக்கு இருதய பகுதியில. அதே மாதிரி வயிறுல சில உறுப்புகள் இருக்கு, சுவாதிஷ்டானத்துல சில உறுப்புகள் இருக்கு, கிட்னி இது மாதிரி. அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து ஒவ்வொரு நிறங்கள்ல ஸ்டிமுலேட் ஆகப்படுது, தூண்டப்படுது. அப்ப நமக்கு ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கும். அது எப்படிங்கிறது அந்த நிறத்தினால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அது நம்ம உள்ள உறுப்புகளை தூண்டி அந்த நோயிலிருந்து அதை விடுவிக்கும், அந்த உறுப்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்.
அப்படி ஒரு மெத்தட் இருக்கு. அதே மாதிரி சூரிய எண்ணெய் வைத்தியம் இருக்கு. இது நீர் வைத்தியம் இப்படி தெரிஞ்சுக்கங்க. எண்ணெய் வைத்தியம் இருக்கு. இது எப்படின்னா, இப்ப நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம கொண்டு போய் காலையில 6 மணிக்கு மேல வச்சுட்டோம் அப்படின்னா, அது சூரிய கதிர் டைரக்ட்டா அந்த எண்ணெயில படும். எண்ணெயில பட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு டஸ்ட் விழக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, மேல ஒரு காட்டன் துணி, காடா துணிய வந்து மேல கட்டிடணும். கட்டிட்டு கொண்டு போய் மேல வச்சுட்டீங்கன்னா, அந்த சூரிய கதிரானது ஊடுருவி அந்த எண்ணெய்க்குள்ள போகும். போன உடனே அந்த எண்ணெய் எடுத்து நீங்க சாதாரணமா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தா தடவிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு முகத்துல ஏதாவது தழும்பு, கரி இருக்குன்னா தடவிக்கலாம். அது என்ன ஆகும், நீங்க உடனே ஒரு நாள், ஒரு வாரத்துல ஆகாது. தொடர்ந்து செய்ய செய்ய அந்த எண்ணெய், அந்த சூரிய சக்தியை பெற்ற எண்ணெயானது விட்டமின் டி உள்ள கடத்தும். அந்த ஸ்கின் வழியா உள்ள கடத்தும். கடத்தி உங்களுடைய தோல் வியாதிகளை குணப்படுத்தும். நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்ப சூரிய குளிகள் அப்படிதான். முழு உடலை சூரியனில் படுக்க வைத்து வெப்பத்தை உறிஞ்சுவது. இதெல்லாம் வந்து வெளிநாட்டினர்கள் பண்ணுவாங்க. பீச்ல அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அப்ப இதெல்லாம் வந்து சூரிய குளிகள். இதெல்லாம் இயற்கை முறை. இப்ப இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலும்பு வலி, மூட்டு வலி, வாதம் இதெல்லாம் குறையும். சோர்வு, மன அழுத்தம் குறையும். ஜீரண சக்தி உயரும். இரத்த சோகை, தோல் நோய்கள் குறையும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இப்ப கவனிக்க வேண்டியவைகள் என்ன அப்படின்னா, அதிக நேரம் சூரியனில் இருந்தால் தோல் எரிச்சல், நீரிழிவு ஏற்படலாம். அதாவது நமக்கு வந்து உடம்புல தண்ணீர் ட்ரை ஆயிடும். உடனே நமக்கு தாகம் எடுக்கும். அப்ப இந்த டீஹைட்ரேஷன் ஆயிடும். அப்ப நமக்கு வந்து யூரின் சூடு பிடிச்ச மாதிரி போகும். அப்ப இது மாதிரி இல்லாம அந்த ஏர்லி மார்னிங்கை நீங்க சூஸ் பண்ணி இந்த சூரியனுடைய சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணிகள், சில தோல் நோயாளிகள் குறைந்த நேரம் மட்டுமே இதை செய்யலாம். கண்ணுக்கு நேரடியாக சூரியனை பார்க்கக்கூடாது. எப்போ பார்க்கலாம்னா, விடியற் காலையில போய் அந்த சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு அந்த சிவந்த சூரியன் வருது பாருங்க. அந்த சிவந்த சூரியன் வரும்போது மட்டும்தான் நீங்க அந்த சிவந்த சூரியனை பார்க்கணும், நேரடியா கண்களால. மற்ற நேரங்கள்ல அந்த மஞ்சள் சூரியன் வந்த பிறகு போய் பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா கண் பாதிக்கப்படும். அப்போ நீங்க போதுமான அளவு தண்ணீர் குடித்த பிறகு இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். இது எளிய, பக்க விளைவில்லா, வீட்டிலேயே செய்யக்கூடிய இயற்கை வைத்தியம். சூரிய ஒளியை இயற்கையின் மருத்துவர் என்று நேச்சுரோபதியில் அழைப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப சூரிய நீர் வைத்தியம்னா என்ன? சூரிய நீர் வைத்தியம்னா, ஒரு நிறமுடைய கண்ணாடி பாட்டிலில், அதாவது ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர், ரெட் கலர், எல்லோ கலர் அப்படிங்கிற பாட்டில் எடுத்துக்கிட்டு அதுல குடிநீரை நிரப்பி 4 அல்லது 6 மணி நேரம் நீங்க வைத்துட்டீங்கன்னா அந்த நிறத்தின் ஆற்றல் நீரில் கலந்து விடுகிறது. பிறகு அந்த நீரை குடித்தால் உடலுக்கு மருத்துவ குணம் கிடைக்கின்றது. இது வந்து குரோமோதெரப்பி அப்படின்ட்டு நிற வைத்திய முறையாக இது சாஸ்திரங்கள் சொல்லுது. இதை வந்து நேச்சுரோபதி மருத்துவம் இதை சொல்லுது. இதை வந்து ஹெலியோதெரப்பி அப்படின்னும் சயின்ஸ் சொல்லுது. அப்ப இந்த மாதிரி ஒரு சூரிய நீர் வைத்திய முறையில நாம் இந்த மாதிரி கலர் மூலமா நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை சுத்திகரிப்பு படுத்திக்க முடியும், சரிப்படுத்திக்க முடியும். இப்ப இந்த கண்ணாடி பாட்டில் மட்டும் தான் உபயோகப்படுத்தணும். பிளாஸ்டிக் பாட்டில் உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து அந்த சக்தியை உள்வாங்காது. கண்ணாடி மட்டும்தான் அந்த சக்தியை உள்வாங்கி அந்த கண்ணாடி வழியா அந்த கலரை எடுத்துக்க முடியும் அந்த தண்ணியினால. பிளாஸ்டிக் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்க முதல் நாள் ஒரு தண்ணீரை வச்சிருக்கீங்க, பச்சை கலர் பாட்டில வச்சு தண்ணியை கொண்டு போய் மேலே வச்சீங்க. 12 மணிக்கு அதை எடுத்து வீட்டுக்குள்ள கீழே கொண்டு வந்து குடிச்சிட்டீங்க. அதுல பாதி நீர் மிச்சம் ஆயிடுச்சுன்னா மறுநாள் குடிக்க கூடாது. அது கீழே ஊத்திடணும். திருப்பி ஃப்ரெஷ்ஷா தான் வந்து குடிக்கணும். அதே மாதிரி நீங்க மறுநாள் கொண்டு போய் அதை மேலே வைக்கும்போது பாட்டிலை நல்லா கிளீன் பண்ணிட்டு கொண்டு போய் மேலே வைக்கணும். அப்போ பாட்டிலை சுத்தம் செய்து குடிநீரை நிரப்ப வேண்டும். சூரிய ஒளி நேரடியாக படும் இடத்துல 4 அல்லது 6 மணி நேரம் வைக்கவும். அந்த நீரை 1-2 கப்பு வரை தினமும் குடிக்கலாம். அப்படி அளவா குடிச்சா போதும், அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் மீதமுள்ள நீரை அடுத்த நாள் பயன்படுத்தக்கூடாது, புதிதாகவே தயாரிக்க வேண்டும் என்று நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நிறங்கள் மற்றும் அதன் மருத்துவ குணங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது எப்படிங்க இந்த ப்ளூ கலர்னால என்னங்க நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் தண்ணியை நீங்க குடிச்சீங்கன்னா பாடி குளிர்ச்சி தரும். காய்ச்சல், உயர் ரத்த அழுத்தம், சளி, தொண்டை எரிச்சல், மன அழுத்தம், தூக்கமின்மை ஆகிய நோய்கள் குணமாகும். உடல் வெப்பம் அதிகரித்து காணப்படுபவர்களுக்கு இந்த நீல நிற பாட்டில் இருக்கிற தண்ணீரை குடிக்கிறது அருமையான நல்ல விளைவுகளை உண்டு செய்யும் என்று நீங்க புரிஞ்சுக்கங்க. இது உடல் வெப்பம் அதிகரித்தவர்களுக்கு மிக மிக நல்லது இந்த ப்ளூ பாட்டில் வாட்டர். அதே மாதிரி பச்சை நிறம் இருக்கிற பாட்டில் இருக்கு இல்லையா, கிரீன் பாட்டில், அது என்ன பண்ணும்னா நம்ம உடம்புடைய வெப்பத்தை சரிப்படுத்திக்கும், சமநிலைப்படுத்தும், நம்ம நோய் எதிர்ப்பு அதிகப்படுத்தும், நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி. அப்புறம் கல்லீரல் பிரச்சனை, ஜீரண கோளாறு, வயிற்று புண்கள் எல்லாம் இதுல குணமாகும். ஏன்னா இது வந்து பித்தப்பை சம்பந்தப்பட்ட ஒரு வைத்தியம் இது. அதாவது நம்ம பித்தப்பையில இருந்து பித்த நீர் எப்படி பச்சை கலர்ல வருமோ, அந்த பித்தப்பையே ஒரு பச்சை நிறத்துல இருக்குமோ, அதுக்கு இந்த பச்சை நிற வைத்தியம் என்ன பண்ணுதுன்னா, இந்த நீரானது என்ன பண்ணும்னா நமக்கு அந்த கல்லீரல், அந்த கணையம், இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க,
அப்புறம் ஜீரண கோளாறு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரம் நல்லா ரெமெடி கிடைக்கும். இப்போ நீங்க இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பச்சை நிற பாட்டில், ப்ளூ கலர் பாட்டில் எல்லாம் மேல கொண்டு போய் சூரியன்ல வச்ச உடனே அது தண்ணி கலர் மாறிடுமா? அப்படிலாம் எந்த கலரும் மாறாது. அப்படியே நார்மல் நீங்க எப்படி வச்சுக்கலோ அப்படிதான் தண்ணி இருக்கும். ஆனா அந்த கண்ணுக்கு தெரியாத கலர் ஊடுருவி இருக்கும். அது உங்களால கண்கள் பார்க்க முடியாது. அந்த கண்ணாடி வழியா அந்த நிறத்தை வந்து தண்ணி வாங்கிக்கும். ஆனா அது பார்ப்பதற்கு தெரியாது. அந்த பச்சை நிறமோ அந்த ப்ளூ கலரோ வந்து அந்த தண்ணீர்ல பாஸா இருக்கும். அது நம்ம பார்க்க முடியாது. ஆனா அந்த தண்ணியினுடைய மருத்துவ குணம் நமக்கு இப்படி நன்மைகளை செய்யும். அப்ப பச்சை நிறம் என்ன பண்ணும்னா உடல் சோர்வு, நரம்பு தளர்ச்சிகள் குறையும். அதே மாதிரி சிவப்பு நிற பாட்டில் இருக்கிற தண்ணி என்ன பண்ணும்னா நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியா இருக்கு, ரொம்ப அடிக்கடி நம்ம உடம்பு சில்லுன்னு ஐஸ் மாதிரி ஆயிடுது அப்படின்னா அதை சூடுபடுத்திக்கலாம். சிவப்பு நிறத்துல நீங்க தண்ணி பாட்டில் குடிச்சீங்கன்னா இந்த சில்னஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல, அவங்களுக்கு உடம்பு சூடு தேவைப்படும்னா இப்படி பண்ணிக்கலாம். குளிர்காலத்துல ரொம்பவே பயன்படும். உடம்புக்கு ஊக்க சக்தி கொடுக்கும். ரத்த சோகை, அப்புறம் மனச்சோர்வு இதெல்லாம் போகும். நம்முடைய உடம்புல தானாவே ரத்தம் அதிகரிக்கும். அப்புறம் உயர் ரத்த அழுத்தம், அதிகம் வெப்பம் உள்ளவர்களுக்கு இது ஏற்றதில்லை. ஏன்னா சிவப்பு நிறம் வந்து நமக்கு திடீர்னு ரத்தத்தை தூண்டும், நம்முடைய ரத்தத்தை அதிகப்படுத்தும், ரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தும். அப்ப இந்த தண்ணியை குடிச்ச உடனே நமக்கு ரொம்ப அதிக ஹை பிபி இருக்கிறவங்க இந்த சிகப்பு நிற பாட்டில அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த நீர் குடிக்க வேண்டியதில்லை. நார்மலா இருக்கிறவங்க இதை குடிக்கலாம். பெரும்பாலான ஆரோக்கியத்தை நம்ம பார்க்கலாம். மஞ்சள் நிறம் அப்படிதான். ஜீரண சக்தி, நரம்புக்கு ஆரோக்கியம் தரும். வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், கல்லீரல், பித்தப்பை பிரச்சனைகள் சரியாகும். மன உறுதி, நம்முடைய எண்ணங்களுடைய கவனம் எல்லாம் அதிகரிக்கும். அப்ப இதுல குறிப்புகள்னு பாத்தீங்கன்னா, ஒரு நேரத்தில் ஒரே நிறம் கொண்ட நீரை மட்டுமே குடிக்க வேண்டும். இப்ப இன்றைக்கு நீங்க பச்சை பாட்டில கொண்டு போய் மேல நீர் வைக்கிறீங்கன்னா, அந்த பச்சை நிறத்துல எடுத்துக்கொண்ட தண்ணீரை மட்டும் தான் இன்றைக்கு குடிக்கணும். நீங்க கொண்டு போய் 3 கலர் பாட்டில், ப்ளூ கலர் பாட்டில், சிகப்பு கலர் பாட்டில், பச்சை கலர் பாட்டில் மேல வச்சுட்டு காசா பணமா 3ஐயும் குடிக்கலான்ட்டு குடிக்க கூடாது. அப்படி குடிச்சீங்கன்னா வேலை செய்யாது. ஏன்னா பயன்பாட்டில் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்ப நீங்க இன்றைக்கு வந்து பச்சை நிறத்தில் இருக்கிற பாட்டில்ல தண்ணியை உருவாக்கி அந்த நிறத்தை பெற்றுக்கொண்டு குடிக்கிறீங்கன்னா, அது சம்பந்தப்பட்ட நிறங்கள் பிரச்சனை உண்டான உறுப்புகள் சரியாயிக்கும். மறுநாள் நீங்க வந்து ப்ளூ கலர் பாட்டில வச்சு குடிச்சீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். அப்ப நிறம் வந்து அன்றன்றைக்கு மாறுற மாதிரி தான் நீங்க வைத்தியம் பண்ணணும். ஒரே நாள்ல எல்லா கலரும் எடுக்கக்கூடாது. அப்புறம் 2-3 வாரங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினால் மாற்றம் தெளிவாக தெரியும். எந்த நோயாக இருந்தாலும் இந்த நீரை அதிகம் குடிக்காமல் 1 கப் அல்லது 2 கப் தான் ஒரு நாளைக்கு தொடங்கணும். அதிகபட்சமா 2 கப் வரைக்கும் குடிக்கலாம். இவைகள் அனைத்தும் பக்க விளைவில்லா இயற்கை முறை சிகிச்சைகள். ஆனால் இதையும் மீறி ஒரு கடுமையான நோய் இருக்கு, கேன்சர் இருக்கு, டிபி இருக்குன்னா அதுக்காக இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா வேஸ்ட். அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம வந்து தாக்குது, நம்மளால ஆன்மீகத்துல வெற்றி பெற முடியல. நான் இன்னைக்கு தியானத்துல உட்கார்றேன், தலைவலி வந்துடுது. இப்ப நான் இன்னைக்கு தியானத்துல உட்கார்றேன், வயிறு கலக்குது. இப்ப நான் தியானத்துல உட்காரலான்னா வயிறு வலிக்குது, மலச்சிக்கலாய் வயிறு வலிக்குது. அப்ப இதெல்லாம் என்னுடைய இயற்கையான பிரச்சனைகள் வந்து எனக்கு இடையூறா இருக்குது. அப்ப இதுல இருந்து நான் வெளியேறுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இந்த சொல்யூஷனை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர, நமக்கு கேன்சர் இருக்கு அது குணப்படுத்த முடியுமான்னா அதுக்கு நான் வைத்தியர் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் சொல்லிடணும்ல உண்மையை. ஏன்னா உடனே நான் அதை பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு அதுக்கு வைத்தியம் எல்லாம் மருந்துகளோ இதெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு இங்க நமக்கு தகுதியும் கிடையாது, கொடுக்கவும் கூடாது. ஏன்னா இன்றைக்கு வந்து சட்டத்திட்டங்கள் கடுமையா இருக்கிறதுனால நான் அதை சொல்றேன். அப்ப சூரிய நீர் வைத்திய அட்டவணை என்ன அப்படின்னா, இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா நீலம், பச்சை, சிவப்பு, மஞ்சள் இருக்கு இல்லையா, அதனுடைய குணங்கள் பாருங்களேன். இது நீலம் வந்து குளிர்ச்சி, அமைதி கொடுக்கும். பச்சை வந்து சமநிலைப்படுத்தி குணப்படுத்தல். சிவப்பு வந்து வெப்பமும் சக்தி, ரத்த ஓட்டத்தையும் அதிகப்படுத்தும். மஞ்சள் வந்து ஜீரணம், நரம்பு சீராக்கும். இப்போ பயன்படும் நிலைகள், நோய்கள் பாத்தீங்கன்னா, இங்க நீல பாட்டில் தண்ணி குடிச்சீங்கன்னா காய்ச்சல், உயர் ரத்த அழுத்தம், தொண்டை வலி, சளி, மன அழுத்தம், தூக்கமின்மை சரியாகும். உடல் சளி அதிகம் உள்ளவர்கள் இதை குறைவாக பயன்படுத்துவோம். இது பச்சை பாட்டில் தினமும் குடிக்கலாம், பெரும்பாலார் பயன்படுத்த ஏற்றது. சிவப்பு நிறம் வந்து உயர் ரத்த அழுத்தம், அதிக சூடு உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும். மஞ்சள் நிறம் வந்து காய்ச்சல் அல்லது அதிகம் பித்தம் உள்ளவர்களுக்கு இது தரக்கூடாது. இப்படிதான் இது மொத்தடுங்க. அப்ப இவற்றில் நீலம், பச்சை பெரும்பாலானோருக்கு பாதுகாப்பானவை. சிவப்பு, மஞ்சள் உடல் சூடு அதிகமானவர்கள் கவனமாக பயன்படுத்த வேண்டும். சிகிச்சைக்கு துணையாக இது பயன்படுமே தவிர இதுவே வந்து ஒரு நோயை பூரணமா குணப்படுத்திடுமா அப்படின்னா அப்படி இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பாடத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு தரேன். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எதுக்காக நான் இவ்வளவு ஆர்வமா இதை உங்களுக்கு முன்னிறுத்தி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பெரும்பாலும் நாமெல்லாம் இப்படிதான் வைத்தியம் பண்ணிக்கிறோம். நம்மளாம் எந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதே கிடையாது. நான்லாம் மருந்து மாத்திரை எடுக்கிறது கிடையாது. எனக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கேயாவது வெளியே போறேன், இப்போ ரோட்ல பிரச்சனை, டஸ்ட் அலர்ஜி ஆயிடுது, தும்மல் வந்துடுது, சளி பிடிச்சிக்குதுன்னா இந்த குடுவை எடுத்து 2 நாள் யூஸ் பண்ணுவேன், சளி இருந்த இடம் தெரியாம போயிடும். அப்புறம் எங்கேயாவது போய் சாப்பிட்றோம், மலச்சிக்கல் வந்துடுதுன்னா அந்த இனிமா கேன் வைக்கிறோம், மலச்சிக்கல் ரெடி ஆயிடும். ஸோ உடம்புன்னு இருந்தா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனா நம்ம அதை வராத மாதிரி, பெருசா மாறாத மாதிரி, அதன் மூலமா அதிக நோய்கள் உண்டாகாத மாதிரி நாம நம்மளை பாதுகாப்பு பண்றதுக்கு, அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிறது ஒரு புத்திசாலித்தனமா நம்ம பார்க்கிறோம்.
வந்த பிறகு அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்குங்களா, இதுக்கு என்ன டாக்டர் பார்க்கலாம், நீங்க யாரை ரெஃபர் பண்றீங்க அப்படின்னு கேட்கறத விட, ஒரு நோய் வருவதற்கு முன்னாடி நம்ம எப்படி ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கிற வழிமுறைகள் தான் இப்போ நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இது வந்து ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். சரி, அங்கேயே கொடுக்கறத விட இங்கேயே கொடுத்தா நீங்களும் மற்றவர்களும் இதை பயன்படுத்திக்கலாம், இது ஒன்றும் ரகசிய மெத்தட் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ நான் வெளிப்படையா எங்க பராபரம் குரூப்ல போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். பொதுவா இது புரிஞ்சுக்குங்க. அதாவது உடம்பு வந்து ஒரு அருமையான கருவி, ஆன்மாவை அறிவதற்கான ஒரு அரிதான கருவி இந்த மனித உடல். அப்ப அப்படிப்பட்ட இந்த மனித உடல்ல ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். ஆரோக்கியம் இருந்தா தான் நீங்க அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும். உடம்பு கெட்டு போயிட்டு உடம்புல ஒரு பிரச்சனை உண்டாயிட்டா அது அப்படியே அடுத்தடுத்த பிரச்சனை பெருசு பண்ணிட்டே போகும். இப்ப கணையம் பாதிக்கப்பட்டா உங்களுக்கு உடனே பக்கத்துல கல்லீரல் பாதிக்கப்படும். அப்ப அது துணை உறுப்புகளாக மண்ணீரல் அடுத்தது பாதிக்கும். அப்படி ஒவ்வொரு பிரச்சனையா வந்து அப்புறம் இருதயம் பாதிக்கும். அப்புறம் தானா பிபி ஏறும். அப்ப பிபி ஏன் ஏறுதுன்னா, ஹை பிபி வர்றதுக்கு காரணம் என்ன? பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்த வேண்டி இருக்கு. எதுக்கு? இருதயத்துக்கு. அப்ப இருதயம் என்ன பண்ணும்னா அதிகமா துடிக்கும். இப்ப கணையம் பாதிச்சிருக்குன்னா பம்ப் பண்றதை அதிகப்படுத்தும். உடனே உங்களுக்கு பிளட் ஃப்ளோ வந்து அதிகமா போகும். உடனே நீங்க பிபி மீட்டர் பாத்தீங்கன்னா அதிகமா காட்டிக்கிட்டு இருக்கும் பிபி. அப்ப நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க? அலோபதி டாக்டர் போன உடனே பிபி பயங்கரமா இருக்குங்க, 200 பக்கம் போயிடுச்சு, நீங்க 80 120 தான் இருக்கணும், 140 180 எல்லாம் போயிருக்கு, பிபி இருக்குன்ட்டு ஒரு பிபி டேப்லெட் கொடுத்துருவாரு. ஆனா அந்த பிபிக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு கணையம் பாதிச்சிருக்கிறதுனால பிபி ஏறி இருக்கு. அப்ப நீங்க கணையத்தை சரி பண்ணிட்டா தானா பிபி நார்மல் ஆயிட போகுது. நம்ம உடம்பு தானே நமக்கு எல்லாமே சரி பண்ற விஷயத்த பண்ணிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே அதான் சொல்லுவேன். நீங்க உடம்பு வந்து நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை ரத்தமா எலும்பா மஜ்ஜையா மாத்துறது அளவுக்கு ஒரு அறிவு வச்சிருக்கு. உடம்புக்கு தான் அந்த அறிவு இருக்கு, உள்ள இருக்கிற உயிருக்கு தான் அந்த அறிவு இருக்கு. அதுதான் இத்தனையும் செஞ்சிட்டு இருக்கு. நீங்க ஒண்ணு இங்க வெளிய இருந்து செய்யறதே கிடையாது. நீங்க ஏதாவது உள்ள இருந்து இங்க சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து பஜ்ஜியை நீ வந்து எலும்பா மாறிக்கோ, போண்டா வந்து நீ வந்து நரம்பா மாறிக்கணும், ஏதாவது கமெண்ட் கொடுத்து அனுப்புறீங்களான்னு நான் பலமுறை கேட்பேன். ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடை உள்ள தள்ளுறது மட்டும் தான் நம்ம வேலை. அது உள்ள போன பிறகு எலும்பா மாறுதா, மஜ்ஜையா மாறுதா, ரத்தமா மாறுதாங்கிறத நாம பாக்குறது கிடையாது. ஆனா நம்ம உடம்பு உள்ள தானாவே அதை சரிப்படுத்திக்குது. அப்ப எப்படி பண்ணுது? அதுக்கு எப்படி அது அறிவு கிடைச்சது? உள்ள இருக்கிற அறிவே தான் அதெல்லாம் வழி நடத்துது. அந்த இறைவன் தான் நமக்குள்ள உயிரா உணர்வா இருந்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட இறைவனை அறிவதற்கான ஒரு அரிதான கருவி இந்த உடல். இப்ப ஃபர்ஸ்ட் நான் தான் இந்த இறைவனை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நான் தேடுறேன். தேடி இறைவனை பார்க்க நான் விரும்புறேன். கடைசியில பார்த்தா அந்த இறைவன் தான் தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உடம்பை பயன்படுத்தி இருக்கிறான்னு தெரிய வரும். அப்ப நீங்க அங்க இருக்க மாட்டீங்க. விஷயம் இவ்வளவுதான். இந்த பாடத்திட்டத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா? நான் ஏதோ இறைவனை பிடிக்க போறேன்ட்டு இந்த மைண்டு ஓடும். தினசரி இறைவனை தேடும், அதை பிடிக்கிறேன் இதை பிடிக்கிறேன் ஆடிக்கிட்டு இருக்கோம். கடைசியில இதுல ஒரு பீக் வந்த பிறகு இங்க எது தேடிக்கிட்டு இருக்கோ அந்த தேடும் பொருள் நானேன்னு கண்டுபிடிச்ச பிறகுதான், ஓ இந்த பாடி மைண்டை வச்சு இறைவன் தன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், தன்னை அனுபவமாக்கிட்டு இருக்கிறான், அதுக்கு யூஸ் பண்றான் இந்த பாடி மைண்டை அப்படின்னு புரிஞ்சுட்டா அங்க நான் இல்லாம போயிடுறல, நான் அழிந்து போயிடுவேன். அப்ப இங்க நானுங்கிற ஈகோ எங்கிட்ட இருந்து இல்லாம போன பிறகு அங்க இறைவன் மட்டும் இருக்கிறான். அதுதான் இங்க விஷயமே. அப்ப இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு மைண்டில் அப்டேட் ஆகணும், பாடியில் அப்டேட் ஆகணும், அதுதான் நம்ம பாடத்திட்டம். அப்ப இவ்வளவு தூரம் நம்ம அதை சொல்லி உங்களுக்கு புரிய வச்சு உங்களை உடல் ரீதியாகவும் தயார் பண்ண வேண்டியதா இருக்கு, மனோ ரீதியாகவும் தயார் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப இவ்வளவும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க இதுல பயணம் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட வழிமுறைகள்லாம் சொல்றோம். இதுல நிறைய இந்த மாதிரி புத்தகங்களும் மருத்துவ குறிப்புகளும் உங்களுக்கு இப்ப நிறைய கிடைக்குது. யூடியூப்ல அங்க இங்க நிறைய வந்துருச்சு. ஆனா எல்லாமே மருந்துகளை கொடுத்து அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, இந்த இந்த மூலிகை சாப்பிடுங்க, அப்படி இப்படின்னு கமர்ஷியலா அவங்களோட ப்ராடக்டை வந்து மார்க்கெட் பண்ண பார்ப்பாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மருத்துவத்துல வந்து ஏமாத்திரம் தான் அதிகம், உண்மையான நல்லவர்கள் ரொம்ப குறைவு. அப்ப நீங்க வந்து ஒண்ணு இல்ல, ஒரு அக்குபஞ்சர் படிக்கலாம், ஒரு அக்குப்ரெஷர் படிக்கலான்ட்டு போனீங்கன்னா உடனே அவன் என்ன பண்ணுவான் பாருங்க, இந்த இடத்துல டச் பண்ணா இந்த புள்ளியை தூண்டுனா இந்த நோய் குணமாகும், அந்த இடத்துல டச் பண்ணா அந்த புள்ளியை தூண்டுனா குணமாகும்னு சொல்லுவான். நீங்க அருமைங்க அப்ப நான் அதை படிச்சிடறேன்ட்டு போய் படிக்க போன உடனே அவன் என்ன சொல்லுவான், இதை சும்மா கையில அழுத்தாதீங்க பாரு, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அதை வாங்கி அதை வச்சு அழுத்துங்க அம்மா. அப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க திருப்பி காசு போட்டு வாங்கணும். அப்புறம் நீங்க அடுத்தது அதுலயே பாருங்க, அடுத்த மேம்பட்ட ஒரு எலக்ட்ரோ தெராபி இருக்கு, அதுல கூட இதை கலந்தீங்கன்னா இப்படி பண்ணுன்ட்டு அவனுடைய ப்ராடக்டை பூரா அவன் மார்க்கெட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களை வந்து நார்மலா மருந்தே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா மருந்தை உள்ள நுழைப்பாங்க. என்னென்ன முறையில உங்களை ஏமாத்த முடியுமோ அப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தி அவங்க பொருளை ப்ராடக்டை மார்க்கெட் பண்றது தான் இன்னைக்கு 99% மருத்துவ உலகம் இருக்கு. இன்க்ளூடிங் அலோபதியும் அப்படிதான். ஏன்னா எல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் தான். நம்ம கொடுக்குற மருந்துகள் பூராவே அப்படிதான் கொடுப்பாங்க. ஏதோ பை ஃப்ளூக்கா 1-2 பிரச்சனை இல்லாம ரெடி ஆகுமே தவிர மேக்ஸிமம் மாட்டிக்குவோம். ஏன்னா இப்ப நம்ம கொரோனாவிலேயே பார்த்தோம்ல, எத்தனை பேர் கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டு நிறைய பாதிப்புக்குள்ளாங்க. அப்ப அதனால சித்தர்களும் பண்டைய ரிஷிகளும் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துங்க. ரொம்ப ஈஸி மெத்தட். நம்ம உடம்ப நாமளே குணப்படுத்திக்கலாம். வெளியிருந்து எந்த மருந்தும் தேவையே இல்லை. மருந்து மாத்திரைகள் இல்லாம இருந்தாலே பெரும்பாலான நோய்கள் வராது. எதுக்கு எடுத்தாலும் தலைவலிக்குதுன்னா ஒரு மெட்டாசின் போடுறது, ஒரு குரோசின் போடுறது,
உடனே ஒரு மாத்திரை எடுத்து அப்போதைக்கு டெம்பரரியா ரிலீஃப் கிடைச்சா போதும்னு எதிர்பார்க்கறது, அப்புறம் வேலை ஸ்ட்ரெஸ். அப்போ உடனே அப்போதைக்கு நமக்கு பணம் தான் வேணும், உடனே இப்போதைக்கு ஒரு மாத்திரை போட்டு வேலைக்கு போகலாம், இல்லைன்னா இன்னைக்கு வருமானம் போயிடும் அப்படின்னு நம்மள அலட்சியமா நம்ம உடம்ப கையாளுறது. இது எல்லாம் என்ன பண்ணுது, கடைசியில ஒரு பெருநோயை உண்டு பண்ணி, நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை ஆண்டுகள் ஓடி நீங்க எவ்வளவு பணம் சேர்த்திருப்பீங்களோ அது பூரா ஒரு நாள் வந்து பெரிய நோயில வந்து எல்லாம் கொடுக்க வேண்டி வந்துடும். நிறைய பேரை பார்க்கிறோம். இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா 25 வயசுல ஓட ஆரம்பிச்சாரு, 55 வயசு வரைக்கும் பயங்கரமா சம்பாதிச்சாரு, பல லட்சங்கள் பல கோடிகள் அவர் கையில வந்தது. கடைசியில அவருக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் வந்தோடனே எல்லா டாக்டர்ல போய் எப்படியாவது காப்பாத்துங்க, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்லன்ட்டு எங்கெங்கயோ போய் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, எவ்வளவோ லட்சங்களை இழந்தாங்க, காப்பாற்றவே முடியல. அப்ப என்ன ஆயிடும், அவ்வளவுதான், 55 வயசுல ஆயில் போயிடுது இல்லையா. அப்போ இவர் எதுக்காக சம்பாதிச்சாரு, எதுக்காக வாழ்ந்தாரு, ஒண்ணுமே இல்லை. அப்ப வந்து 55 வயசுல 25ல இருந்து ஒரு 30 ஆண்டுகள் அவர் சம்பாதிச்ச அந்த ஓட்டம் ஒரு பெரிய நோயை கொண்டு வந்து ஆளே இல்லாம பண்ணிடுச்சு. அப்ப அவ்வளவு பணம் இருந்தாலும் அவர் அனுபவிக்க முடியல. அந்த சம்பாதிச்ச பணத்துல பாதிக்கு மேல அவர் செலவு பண்ணிட்டு தான் போய் சேர்ந்தாரு. அதான் விஷயம். அப்ப எதுக்கு இது சொல்றேன், அப்ப நம்ம வாழும் காலத்துல நாம ஆரோக்கியமா இருக்கிறது முக்கியம். ஏன்னா வருமுன் காக்கிறது புத்திசாலித்தனம். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். நீங்க எவ்வளவு செல்வம் வேணா வச்சிருக்கலாம், நோய் வந்துட்டா அடுத்த நிமிஷம் கரைஞ்சு போயிடும். ஆனா நீங்க நோய் இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் சேவிங்ஸ் தெரியுமா. இப்ப இன்னைக்கு வேலைக்கு போய் நீங்க 500 ரூபாய் சம்பாதிச்சு நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் 1000 ரூபாய் செலவு பண்றதை விட இன்னைக்கு நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்க சும்மா இருந்தீங்கன்னா நாளைக்கு செலவு பண்றது கம்மியாயிடும். இல்ல அப்ப அதுக்காக வேலைக்கு போக வேண்டாம்னு புரிஞ்சிக்க கூடாது. ரொம்ப துடிப்போட செய்ய வேண்டியதில்லை, ரிலாக்ஸா பண்ணுங்க, நம்மளால எது முடியுமோ அதை செய்யுங்க, நம்ம உடம்பையும் பார்த்துக்கிட்டு சம்பாதிங்க. அப்படிதான் பார்க்கணும். உடம்ப இழந்து நம்ம பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம். நிறைய பேர் அதை பண்றாங்க. அதாவது சுவர் இருந்தா தான் சித்திரம் எழுத முடியும்பாங்க அந்த காலத்துல. இப்ப வந்து நோட் புக் எல்லாம் வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் ஒரு செவுரு இருந்தா அந்த செவுத்துல சித்திரம் வரையலாம், ஆனா சுவரே இல்லைன்னா எங்க வரைய போறீங்க. அது மாதிரி நம்ம வந்து நம்முடைய உடம்ப விட்டுட்டு நம்ம சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம், பிரயோஜனப்படாது. அது புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, தூக்கத்தை வித்து தலையணை வாங்கி என்ன பண்றது. தலகாணியை நம்ம வந்து நல்லா சொகுசா தூங்குறதுக்கு வாங்கி போட்டு படுக்கிறோம். ஆனா நான் வந்து தூக்கத்தை விலைக்கு கொடுத்துட்றேன், நீங்க தலகாணி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சும்மா தலகாணி மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது, தூக்கமே வரலன்னா. அப்ப அது மாதிரி வாழ்ற மனிதர்கள்லாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடைமுறையில இந்த மாதிரி ஆன்மீக பாதையில பயணம் பண்ணும்போது இந்த உடல் வந்து ஆன்மா தன்னை அறிவதற்கான ஒரு கருவியாக வச்சிருக்கு. அப்ப இந்த உடலும் மனசும் ஆன்மாவின் கருவிகள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை பராமரிக்க நமக்கு தோணும். இப்ப நான் சொன்ன இந்த வழிமுறைகள்லாம் ரொம்ப எளிமையான இயற்கை முறை வழிமுறைகளை சொல்லியிருக்கிறேன். அந்த கலர் மெத்தட் பண்ணலாம், சாதாரணமா பாட்டில் கிடைக்கும், வாங்கிக்கிங்க. இந்த எனிமா தெரப்பி அப்புறம் இந்த மூக்கு குடுவை எல்லாம் வந்து பயமே இல்லாம செய்யுங்க, ஒன்றும் ஆயிடாது. ஒரு டைம் வேணா ஒரு புறை ஏறும், அடுத்த நாள் அது சரியாயிடும். என்ன மிஸ்டேக்குன்னா நீங்க தெரியாம மூக்குல அந்த காற்றை உறிஞ்சிருப்பீங்க, அப்ப மண்டையில போயிடுச்சு தண்ணி. ஆனா அந்த விழிப்புணர்வோடு செஞ்சீங்கன்னா அதுவும் நடக்காது. மூச்சை வெளியே அனுப்பிச்சிட்டு நீங்க அந்த குடுவை வச்சீங்கனாலே தண்ணி தானாவே இந்த பக்கம் வந்துதான் ஆகணும், வேற எந்த பக்கமும் போகாது. அடைப்பு இருந்தா மட்டும்தான் வாய் வழியா வரும், இல்லைன்னா இந்த மூக்குல போய் இந்த மூக்கு வழியா வந்துடும், இந்த மூக்குல விட்டீங்கன்னா இந்த மூக்கு வழியா வந்துடும். இதெல்லாம் நீங்க தைரியமா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து மார்க்கெட்ல கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அமேசான்லயும் கிடைக்கும். உங்களுக்கு கடை வீதிகள்ல கேட்டீங்கன்னா, இந்த நாட்டு மருந்து கடைகள்லாம் கேட்டீங்கன்னா இந்த குடுவைகள்லாம் கொடுப்பாங்க, வச்சிருப்பாங்க, பயன்படுத்திக்கங்க. அப்ப இதுக்காக தான் இன்றைக்கு வகுப்பை வந்து நான் உங்களுக்கு ஒரு புரிதல் கொடுக்கலாங்கிறதுக்காக வச்சிருந்தேன். ஏதாவது இதுல சந்தேகம் இருந்தா கேளுங்க, சொல்றேன். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா டிரான்ஸ்பேரண்ட் பாட்டில் இருக்கு, கிளாஸ் பாட்டில். அது மேல வந்து நம்ம கலர் பேப்பர், அந்த டிரான்ஸ்பேரண்ட் கலர் பேப்பர் ஒட்டி அந்த மாதிரி செய்யலாமா ஐயா? இல்லம்மா, அது செட் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னா அந்த நிறம் வந்து அந்த கண்ணாடியிலே இருந்தால்தான் அது அந்த கண்ணாடி வழியா ஊடுருவும் போது அந்த நிறத்தை எடுத்துக்கும். நம்ம வெளியே பேப்பர் வைக்கும்போது அது வந்து அந்த ஒளி ஊடுருவும் தன்மையை வந்து குறைக்கும். அப்படி குறைக்கும் போது உங்களுக்கு அது கொடுக்காது. ரெண்டாவது அது வந்து பிளாஸ்டிக் இந்த மாதிரி பேப்பர்ஸ் தானே, அதனால அது ஒன்றும் பெரிய பெனிஃபிட் இருக்காதுங்கிறது தான் அனுபவ உண்மைகள் தான். கண்ணாடி வந்து அப்படி இல்லை. அதாவது அந்த கண்ணாடி தயார் பண்ணும்போது அந்த நிறத்தை போட்டு அந்த கண்ணாடி தயார் பண்ணிடுவாங்க. அந்த நிறம் பச்சை நிறம்னா அந்த பச்சை நிறத்துல அந்த கண்ணாடி தயாரிக்கப்பட்ட பிறகு அந்த நிறம் வழியா ஊடுருவுற நீர் வந்து அந்த நிறத்தை பெறுது. அது சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த 7 கதிர்கள் இருக்கு இல்லையா, 7 கலர் இருக்கு சூரியனுக்கு. அந்த 7 கலருமே நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரங்கள் தான். நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களும் சூரியன்ல இருக்கிற 7 கலர்களும் நமக்கும் நம்ம சூரியனுக்கு தொடர்பு இருக்குங்கிறதுக்கு உண்டான ஆதாரம். இப்ப நம்ம உடம்புல இருக்கிற இந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் அந்த கலர் மூலமாவே கலர் தெராப்பியே இருக்கு. அதான் குரோமோ தெராப்பின்னு பேரு. அது இன்னும் அட்வான்ஸ் சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு. நான் அந்த அளவுக்கு போல. உங்களுக்கு மேலோட்டமா இந்த 3 கலரை மட்டும் புரிய வச்சு இதை நீங்க நடைமுறையில பண்ணி பாருங்க. இதனுடைய மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடைமுறையில ஆரோக்கியமா வாழலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லி கொடுத்துருக்கிறேன். இன்னும் நம்ம இந்த அடுத்தடுத்த பாடங்கள்ல இன்னும் இதை பற்றி நிறைய ஒவ்வொரு நாள் சொல்றேன். நேரம் கிடைக்கும்போது இது மாதிரி ஒரு கிளாஸ் போடுவோம், இதை பத்தி நான் பேசுறேன். நீங்க இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கங்க, இதை பிராக்டிக்கலா அப்ளை பண்ணுங்க, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். நன்றிங்கம்மா.
சுவாமிஜி ஐயா அந்த பாட்டில் கலர்ஸ் வந்து கெமிக்கல்ஸ்ல தானங்க இது பண்ணிருப்பாங்க. அப்ப பெனிட்ரேட் ஆகும்போது அது கெமிக்கல்ஸ் இதாகாதாங்க? இல்லம்மா ஆகாது. அது என்னன்னா கண்ணாடி பாட்டில் பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங்லயே வந்து அந்த கிளாஸ் தயார் பண்ணும்போதே அந்த கலரை போட்டுருவாங்க. அப்ப கிரீன் கலர் கிளாஸா மாறும். ப்ளூ கலர் போட்டா ப்ளூ கலர் கிளாஸா மாறிடும். மாறின பிறகு அந்த கண்ணாடியினுடைய தன்மை அந்த முழு நிறமா மாறின பிறகு அங்க அந்த கெமிக்கலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. அந்த வழியா ஊடுருவுற அந்த நிறத்துக்கு தான் அங்க முக்கியம். அப்ப அதனால நீங்க அந்த இடத்துல கண்ணாடி வழியா ஊடுருவுற அந்த நிறத்தை மட்டும் தான் நீங்க பெறுறீங்களே தவிர அங்க வேற ஒண்ணும் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரிங்க. தைரியமா செய்யுங்க. நன்றி. இந்த டைமிங் மார்னிங் ஒரு 10 to சரிங்கம்மா, இதுதான் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன மெத்தடெல்லாம் வந்து ட்ரையல் பாருங்க. ஒரு நாள் 2 நாள் பண்ணி பார்த்தீங்கன்னா தைரியம் வந்துடும். ஈஸியா பண்ணலாம். எல்லாரும் செய்யக்கூடிய முறை தான். இல்ல இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா நான் பார்க்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா யூடியூப்ல பாருங்க. இது போட்டீங்கனாலே தெரியும். அதாவது எனிமா எப்படி செய்வது, எனிமா எடுப்பது எப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ராக்டிக்கலாவே சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த மூக்கு குடுவையை நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு நீங்க அந்த யூடியூப்ல போட்டீங்கன்னா தெரியும். நான் வந்து இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படி லைவ் கிளாஸ் எல்லாம் எடுக்கல. அதாவது இதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். இதை நீங்க அடுத்தது டெவலப் பண்றது உங்க கையில இருக்கு. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன்ல, அறிவு வளர்ச்சிங்கிறது நம்ம கிட்ட இறைவன் கொடுத்துருக்கிறது ஒரு பிரசாதம், ஒரு வரம். அப்ப அதை வச்சு நீங்க அடுத்தடுத்து எப்படி உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கணுமோ அப்படி டெவலப் பண்ணிக்கிங்க. நம்ம பாதையை காட்டி கொடுத்துருவோம். ஆனா பயணம் பண்ணி சேர வேண்டியது உங்களுடைய இலக்கு, உங்களுடைய முயற்சி தானே. அது மாதிரி இப்போ இதை பத்தி நான் இன்னும் விரிவா தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா நீங்க யூடியூப்ல போடுங்க. உங்களுக்கு அந்த குடுவையா அந்த அம்மா ப்ராக்டிக்கலாவே செஞ்சு காட்டுவாங்க. அந்த ஆள் வந்து ப்ராக்டிக்கலாவே செஞ்சு காட்டுவாங்க. அதை நீங்க பார்த்து இப்படிதான் செய்யறாங்களா அப்படின்னு ஒரு ஐடியாவோட நீங்க அதை செஞ்சுக்கலாம். அது மாதிரி எல்லா மெத்தட் இருக்கு. எனிமா எடுக்கிறது இருக்கு, எல்லாமே பண்ணுவாங்க. நீங்க வீடியோ எல்லாம் இருக்கு, யூடியூப்லயே பாருங்க. அதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அறிமுகப்படுத்திருக்கிறேன். இந்த மாதிரி வைத்திய முறைகள் இருக்கு. வீணா பணத்தை செலவு பண்ணாதீங்க. கண்ட டாக்டர் கிட்ட போய் காசை வரையமாக்காதீங்க. அவரை கண்ட மருந்துகளை சாப்பிடாதீங்க. விழிப்புணர்வோடு இருங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை சொல்றமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்போ நன்றிங்கம்மா. இதை சொல்லதான் இன்றைய வகுப்பு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓம் தத் சத். நன்றி. தேங்க்யூ. நன்றி. நன்றி ஐயா.